இயேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே, டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் எனும் இத்தொடருக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த தவக்காலம் முழுவதற்கும் நம்முடைய மனங்களை பண்படுத்தி இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ்வதற்கு இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். சாதாரண மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவனுடைய வார்த்தைகளை நம்பி அவரை முழுவதுமாக பற்றி கொண்டு அவரே நம் ஆற்றல், அவரே நம் வல்லமை என்ற உறுதியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டால் இறைவனுடைய அருள் ஆசீர் என்றென்றும் நம் மீது நிலைத்திருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் வாழுகின்ற வாழ்வு என்பது பாலை நிலத்தில் வளர்ந்து வருகின்ற புதர்ச்செடி எந்தவித பலனையும் தராமல் இருக்கின்றதோ அதனைப் போல பயனற்ற வாழ்வாகும். மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வது என்பது நீரோடையின் ஓரம் நடப்பட்டிருக்கின்ற மரத்தை போன்று செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பதாகும். அது அனைத்து காலங்களிலும் பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக நமக்கு மாறும் என்பதை எரேமியா இறைவாக்கினர் மறைநூலில் கூறியுள்ளதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாமும் இறை வார்த்தைகளை கேட்டு இறை நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி ஆண்டவரில் சரணாகதி அடைந்து வாழ்வோம் என்ற மன உறுதியோடு இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆமீன். இறைமகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவர் மீது நாம் வைத்துள்ள நிறைவான நம்பிக்கையின் பொருட்டு
அவருக்கு உகந்த மக்களாய் நாம் வாழ்ந்து நிறைவான அருள் வளங்களை அவர் மூலம் பெற்றுக்கொண்டு செல்வச் செழிப்பான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை நாம் மட்டுமே தனியாளாக அனுபவிக்காமல் நம் அடுத்திருக்கும் எளியோருக்கும் பகிர்ந்தளித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டால் இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் நம்முடைய வாழ்வு செல்வச் செழிப்பானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை இறைமகன் இயேசு நாம் இன்று வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகள் வழியாக தெளிவுறுத்துகிறார். மண்ணுலகில் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து மறைநூல் வழியாகவும் இறைவாக்கினர்கள் வழியாகவும் இறைமகன் இயேசுவின் போதனைகள் வழியாகவும் இறைவார்த்தைகளை நம்மிடம் எடுத்துரைக்கும் திரு அவை வழியாகவும் பல வகையான வழிகளில் இறைவன் நம்மோடு உரையாடி கொண்டே இருக்கிறார். நாம் வாழும் காலத்தில் அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி அந்த வார்த்தைகளை புறந்தள்ளிவிட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் காலம் கடந்த பின்பு நாம் வருந்துவதால் எந்த பயனும் ஏற்படாது. நம் கண் முன்னே ஒருவர் உதவி வேண்டி காத்திருக்க அவரது காத்திருப்பை உதாசீனப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை என்பது நம்மை நரகத்திற்கே இட்டு செல்லும் என்பதையும் இந்த இறைவார்த்தைகள் மூலம் கடவுள் நமக்கு உணர வைக்கிறார். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பாவித்து அந்த துன்பத்தை களைவதற்கு நம்மால் இயன்ற உதவியை அளிப்பதுதான் விண்ணக வாழ்வை, நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்து நாமும் வாழ்க்கையில் பயணிப்போம். ஆமேன். ஜெபிப்போம். அருள் வளங்களின் வள்ளலே இறைவா, உம்மீது நம்பிக்கை கொள்ளும் மக்களாக எங்களை படைத்து வழி நடத்துகின்ற உம் கருணைக்கு நன்றி. உம்முடைய கருணையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்காகவும் செல்வங்களுக்காகவும் அருளுக்காகவும் வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அடுத்திருப்பவர்களின் தேவைகளை உதாசீனப்படுத்தி நீர் எமக்கு வழங்கிய வளங்களை பகிர்ந்தளிக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை அறிந்திருந்தும் அவற்றை புறந்தள்ளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். எங்கள் மனங்களை மாற்றி உம்முடைய சித்தத்திற்கேற்ற வாழ்வு வாழ இந்த தவக்காலம் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவீர். தகுந்த காலத்தில் அந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய அருள் வளங்களை எங்களுக்கு பொழியும். அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார நலம் சார்ந்த பிரச்சனைகள், அறிவு நலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிரந்தரமாக நீக்கி மனநிறைவோடு உமக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ வேண்டிய வரங்களை எங்களுக்கு நீர் தாரும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மையே உறுதியாக பற்றி கொண்டு உம்மை பின்பற்றுவதால் மட்டுமே நிறைவான வாழ்வை நாங்கள் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி புரியும். நாங்கள் ஏறெடுத்த எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் கேட்டு அவற்றை நிறைவேற்றி எங்களை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வீராக. ஆமேன். இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.